Very good evening. In today's class, Unit 1, we are going to see activity number 4. Okay. The Science Society of Saranga School has decided to organize a science exhibition. ஒரு அறிவியல் கண்காட்சி இந்த ஸ்கூல் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. Saranga was invited to share his camp experience with his friends in the Science Society. சயின்ஸ் சொசைட்டில தன்னுடைய நண்பர்களுடன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு தெரிவிக்கிறதுக்காக அவரை வந்து வரவேற்கப்பட்டிருந்த சாரங்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு ஸ்பீக் டு யூ திஸ் மார்னிங். நண்பர்களா, குட் மார்னிங். என்ன இங்க அழைச்சதுக்காக நான் இங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். We organized our annual English camp successfully. ஆண்டு இங்கிலீஷ் கேம்பை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா நாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ எம் ஹியர் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ. என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஆனஸ்ட்லி, நான் என்ன லைனை படிக்கிறேனோ இங்க ஹைலைட் பண்றேன், நீங்களும் என்னோட ரீட் பண்ணலாம். ஆனஸ்ட்லி, ஆர்கனைசிங் அ கேம்ப் இஸ் அ பிக் டாஸ்க். ஒரு கேம்பை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. ஏன் அப்படின்னா அன்னி தேதியில வந்து யாராவது முக்கிய விருந்தினரா இருந்தாருன்னா அவரை அழைக்கணும், அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் தயாரிச்சு வச்சுக்கணும், அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய இருக்கும், நிறைய ஸ்டால்ஸ்லாம் ரெடி பண்ணணும், அந்த ஸ்டால்ஸ்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அவங்கள்ட்ட முன்கூட்டியே பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனாலதான் சாரங்கா சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு கேம்பை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை. இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். யூ மஸ்ட் பி வண்டரிங் ஹவ் ஐ மேனேஜ் டு டூ இட். நான் எப்படி பண்ணியிருந்திருப்பேன், நீங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட இருக்கலாம். நீங்க எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம், நான் எப்படி பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும். My father is a great planner and his motto in his life is plan the work, work the plan. என்னுடைய அப்பா வந்து ஒரு சிறந்த பிளானர், அதாவது ஒரு வேலையை வந்து எப்படி செய்யணும் முன்கூட்டியே தயாரிச்சுக்கிறது, இதுல வந்து என்னுடைய அப்பா வந்து வல்லுனர். அண்ட் ஹிஸ் மோட்டோ இன் லைஃப் இஸ், அவருடைய வாழ்க்கையில குறிக்கோள், மோட்டோனா என்ன, இஸ் எய்ம் ஆர் how to lead a life. His motto in life is plan the work. எப்படி ஒரு வேலையை செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணும். அதுக்கப்புறம் work the plan, அந்த தயாரிச்சு வச்ச பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி அதை நடத்தணும், எந்த வேலையை எப்போ ஆரம்பிக்கணும், எதை எப்படி முடிக்கணும், அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து தயாரிச்சுக்கிறது. ஸோ பிளான் த ஒர்க், என்ன வேலை செய்யணுமோ அதை முன்கூட்டியே பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ நாளைக்கு காத்தால சீக்கிரமா எழுந்து படிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஒரு 5-6 மணி நேரம் படிக்கணும் வரப்போற எக்ஸாமுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டை வந்து முதல்ல படிக்கணும், அடுத்தபடியா எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எத்தனை மணி நேரம் படிக்கணும், இத மாதிரி பிளான் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்ட் 4லேருந்து 5 மேக்ஸ், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக், 5:30லேருந்து 6:30 சயின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு குட்டி வாக், ஒரு சின்ன பிரேக், உங்களுடைய சாப்பாடு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் இதை உதாரணமா சொல்றேன்னா, உங்களுடைய வேலையை நீங்க எப்படி திட்டமிட்டுக்கிறீங்க. பிளான் த ஒர்க்னா உங்களுடைய வேலைகளை திட்டமிடுறது, அந்த திட்டமிட்ட வேலையை எப்படி செயலுக்கு கொண்டு வருது, அதுதான் ஒர்க் த பிளான். ஸோ வி சிம்பிளி ஃபாலோட் ஹிஸ் மோட்டோ. அதே ரூல்ல தான் அவர் எப்படி தன்னுடைய வேலையை வந்து செய்யணுங்கிற ஒரு மோட்டோல இருந்தாரோ அதே தான் நாங்களும் பின்தொடங்கி செஞ்சோம். We started off by laying out a plan. எப்படி வந்து செய்யணுங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் we started off by laying out a plan. எப்படிலாம் பண்ணணுங்கிற பிளானை நாங்க திட்டமிட்டுட்டோம். Then we thought we should have a discussion. இப்ப நம்ம மனசுல வந்து ஒரு பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம், அது வந்து சரிதாங்கிறது நமக்கு தோணுமே தவிர
நமக்கு சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், அத வந்து ஏற்பாடு பண்றதுக்கான நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா? அவங்களோடையும் நம்ம பகிர்ந்துட்டோம்னா அந்த திட்டத்த, அவங்க வந்து முன்பின் ஏதாவது சரி செய்யணும், வேற ஏதாவது அவங்களுடைய சிந்தனைகள் இருந்தா நம்ம கிட்ட தெரிவிப்பாங்க. கரெக்ட்டா? சோ வி தாட் வி ஷுட் ஹேவ் அ டிஸ்கஷன். அததான் இன்னொருத்தர்ட்ட பகிர்ந்துக்கிறது. அ when you discuss things only, you'll get to know a better plan. இத விட வேற ஏதாவது சிறப்பா செய்ய முடியுமாங்கிற ஒரு தாட்டும் கிடைக்கும். ஏன்னா இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய சிந்தனைய வந்து நம்மள்ட்ட பகிர்ந்துப்பாங்க இல்லையா? Then we thought we should have a discussion. We even planned what we hope to talk there. என்ன பேசணும் அப்படிங்கிறத கூட நாங்க திட்டமிடணும். We even planned what we hope to talk there. இப்போ நான் உங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு திட்டமிடல் இருந்தாதான், இந்த 45 நிமிஷம் கிளாஸையும் என்னால சரியானபடி எடுக்க முடியும். மொத 20 நிமிஷம் இந்த பாடம், பின்தொடர்ந்து வரக்கூடிய கேள்விகளுக்கான பதில வந்து பதில் அளிக்கிறது. இத மாரி திட்டமிட்டாதான், அந்த கிளாஸுக்கு நான் என்ன திட்டமிட்டிருக்கேனோ, என்னால முடிக்க முடியும். நான் ஒண்ணுமே பிளான் பண்ணாம வந்து இங்க கிளாஸ் எடுத்தேன்னா, அது என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா? முடியாது. சோ, இப்ப நீங்க யார்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க மேம்? ஐ கான்ட் டிஸ்கஸ் திஸ் வித் எனிஒன். ஐ ஹேவ் டு பிளான் இட் பை மைசெல்ஃப். நான் எனக்கு நானே திட்டமிட்டுன்னு தான் முடியும். ஆனா இந்த மாரி ஒரு கேம்ப், ஒரு பெரிய அளவுல ஆ தயாரிக்கிற பொழுது, ஒரு 4 பேரோட ஆலோசனை கேட்கறது வந்து ஒரு சிறப்பான வேலை. இல்லையா? அதே வேலைய தான் சாரங்கா தன்னுடைய இடத்துல பண்றார். We even planned what we hope to talk there. அந்த இடத்துல என்ன பேசணும்? யார் வரிசையா பேசணும்? என்ன பேசணும்? அத கூட நாங்க திட்டமிட்டுட்டோம். We even planned what we hope to talk there. அப்படின்னா அந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத கூட நாங்க தீர்மானிச்சுட்டோம். Each of us carried a small notebook with us, which we used to note down all the important information. நாங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு நோட்புக் மாதிரி எடுத்திருந்தோம். அதுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் இருந்ததுன்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனா முக்கியமான தகவல் ஏதாவது எழுதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நாங்க அந்த இடத்துல எழுதிட்டோம். இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வார்த்தைக்கு மேல அதோடைய அர்த்தத்த எழுதிப்பீங்க இல்லையா? அதே போலதான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒத்தொத்தருமே ஒரு சிறிய புத்தகத்த வந்து தன்னோட எடுத்துன்னு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல அத நோட் டவுன் பண்ணியிருக்காங்க. எழுதியிருக்காங்க. திஸ் புக் ஹெல்ப்ட் அ லாட். இந்த புத்தகம், இந்த சிறு புத்தகம் நாங்கள் என்ன கொண்டு சென்றோமோ, அது எங்களுக்கு மிகவும் உதவியது. Whenever we met to discuss our plans, we should share the notes that we had made. எப்பெல்லாம் நாங்க வந்து எங்களுடைய திட்டங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோமோ, அப்ப வந்து ஒத்தொத்தருமே புத்தகத்த கொண்டு வந்தோம்னு சொன்னோமா, அந்த புத்தகத்துல சிறு குறிப்புகள், சிறு தகவல்கள் என்ன எழுதிட்டோமோ, அது ஒருத்தருக்கு நாங்க பகிர்ந்துட்டோம். ஸோ திஸ் புக் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். அதனால தான் இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Therefore, everybody knew what is needed to be done. அதனாலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன இடத்துல எந்த வேலைய செய்யணும் அப்படிங்கிறது இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தது. This made organizing of work easy for us. அதனாலேயோ என்னமோ இந்த வேலை, இந்த திட்டமிடல் வேலை வந்து எங்களுக்கு ரொம்பவே சுலபமாகவே இருந்தது. In short, பிளானிங் ஹெல்ப்ட் அஸ் இன் ஆர்கனைசிங் தி ஒர்க் வெல். அந்த வேலையை வந்து சரியான விதத்துல நடத்துறதுக்கு இந்த திட்டமிடல் வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது. இன் ஷார்ட், சுருக்கமா சொல்லணும்னா இந்த திட்டமிடல் வந்து இந்த செயலை செய்யறது அழகா செய்யறதுக்கு அடுத்தடுத்தபடியாக செய்யக்கூடிய வேலைகள் திட்டமோட செஞ்சதுனால ரொம்பவே உதவிகரமா இருந்தது. ரவி, டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்? ரவி, உன்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரவி கேக்குறான். கேட்டதுக்காக டிட் யூ டேக் அ லாட் ஆஃப் டைம் டு பிளான் த ஒர்க்? இந்த வேலைய திட்டமிடுறதுக்காக ரொம்ப நேரம் மெனக்கெட்டதா? ரொம்ப நேரம் செலவு செஞ்சீங்களா? சாரங்கா, எஸ், இட் டுக் அஸ் a whole day to plan the work.
கிட்டத்தட்ட ஒரு முழு நாள், மொத்த நாளுமே எடுத்துட்டது எங்களுக்கு இந்த செயலை திட்டமிடுறதுக்கு. பட் in the end we didn't feel that it was a waste of time. எங்க நேரத்தை வீணாக்கிட்டோமோன்னு எங்களுக்கு ஒரு வாட்டியும் இறுதியில எங்களுக்கு தோணவே இல்லை. இந்த எண்ட்னா இறுதியில. we didn't feel, did not உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் didn't. did not, இங்க அப்போஸ்ட்ரோஃப் உபயோகிக்கப்பட்டிருக்கு பாருங்க. didn't, didn'tனா did not. எங்களுக்கு ஒரு பொழுதுமே இது வந்து நேரத்தை வீணாக்குற செயல் அப்படின்னு எங்களுக்கு தோணவே இல்லை. The time spent for planning is an investment. நேரம் செலவழிக்கிறோம் இல்லையா இந்த திட்டமிடலுக்கு, அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதுக்கான பலன்கள் வந்து நம்ம அடைய போறோம். You know, planning helps us to ensure good results. ஒழுங்கான வழியில அழகா நம்ம திட்டமிட்டோம்னா அதுக்கான பிரதிபலன்கள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். நல்ல பலன்கள் நமக்கு கட்டாயமாகவே கிடைக்கும். Our initial planning helped us to reduce our shortcomings. ஏதாவது தவறுகள் நடப்பதற்கு குறைப்பதற்காகவே இந்த திட்டமிடல் வந்து, இந்த ஆரம்பத்துல செஞ்ச திட்டமிடல் வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்தது. Last year we didn't plan our work well and as a result we had to face a number of problems. போன வருஷம் அந்த அளவுக்கு நாங்க திட்டமிடல, அதனாலயோ என்னமோ நாங்க நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள், சவால்கள், அத சந்திக்க வேண்டியதா இருந்தது. சுருக்கமா சொல்லணும்னா அதுதான் இந்த நட்ஷெல் அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நட்ஷெல் அதாவது ஷார்ட்லி, சுருக்கமா சொல்லப்படணும். அதாவது மொத்தமா இப்ப நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த இவ்வளோ பெரிய பேராகிராஃப்ல அவங்க மொத்தமா என்ன சொல்ல வராங்க, அதுதான் இப்ப நமக்கு கன்க்ளூஷன் போர்ஷனா சொல்ல வர. In a nutshell, the simple thing to do is plan your work and then work your plan. Work your plan னா அந்த திட்டமிட்ட செயலை வந்து செய்யறது. Do you have any questions? உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரவி: Thank you, Saranga. It's so nice of you to have come here to share your experience with us. ரவி சொல்றாரு, நன்றி சாரங்கா, நீங்க இங்க வந்ததுக்கு மிக நன்றி. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நாங்க எங்களுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். சாரங்கா: மை பிளெஷர், அது என்னுடைய சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் ஆனது முடிக்கப்படுறது. ஆல் தி பெஸ்ட். So I have read the story fully and explained the meaning line by line. இப்ப நான் என்ன பண்ண போறேன், மொத்தமா இந்த டெக்ஸ்ட மறுபடியும் படிச்சு காட்ட போறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து படிக்கலாம். I leave a pause after every word. ஒவ்வொரு வார்த்தை பிறகும் ஒரு சிறிய இடைவெளி விடுறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். Come on, let us read together. The Science Society of Saranga School has decided to organize a science exhibition. Saranga was invited to share his camp experience with his friends in the Science Society. Saranga: Hello friends, thank you for inviting me to speak to you this morning. We organized our annual English camp successfully. So, I am here to share my experience with all of you. Honestly, organizing a camp is a big task. You must be wondering how I managed to plan it. My father is a great planner and his motto in life is plan the work and work the plan. Plan the work, work the plan. So we simply followed his motto. We started off by laying out a plan. Then we thought
we should have a discussion. We even planned what we hope to talk there. Each one of us carried a small notebook with us, which we used to note down all the important information. This book helped us a lot. Whenever we met to discuss our plans, we would share the notes that we had made. Therefore, everybody knew what is needed to be done. This made the organizing of work easy for us. In short, planning helped us in organizing the work well. Ravi, do you have any questions? Ravi, did you take lot of time to plan the work? Saranga says, yes, it took us whole day to plan the work. But in the end, we didn't feel it was waste of time. The time spent for planning is an investment. You know, planning helps us to ensure good results. அழகான முறையில திட்டமிட்டோம்னா அதற்கான நல்ல பலன்கள் நம்ம எப்போதுமே அடைவோம். இது வந்து இங்க ஒரு கான்வர்சேஷனை சாரங்காவுடைய திட்டமிடலை நம்ம படிக்காம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு செயலையுமே எப்படி திட்டமிட்டு செய்யணுங்கிறதுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு காத்தால சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போறதுங்கிறதுமே நாள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்துக்கணும், அடுத்த நாள் புக் எடுத்து வச்சுக்கிறதுல இருந்து நம்ம முன்னாடியே ரெடியா வச்சிருந்தோம்னா மறுநாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு எழுந்து போறது ரொம்ப சுலபமான வேலையா இருக்கும் இல்லையா? இந்த கடைசி நிமிஷத்துல வந்து நமக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரிதான் இவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து திட்டமிட்டு இருக்கார். அந்த திட்டத்துக்கான பலன் தான் அவருக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கு. Our initial planning helped us to reduce our shortcomings. Last year, we didn't plan our work. ஸோ போன வருஷம் ஒழுங்கா திட்டமிடாதனால்தான் அதற்கான பலன்கள் கிடைக்கல. நிறைய ப்ராப்ளம், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலயும் என்னமோ இவர் இன்னும் கவனத்தோட நிறைய நேரத்தை செலவு செஞ்சு திட்டமிட்டு இருக்கார். இந்த நட்ஷல் மொத்தமா சொல்லணும்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குறிப்பா சொல்லணும்னா, simple thing to do is plan your work and then work your plan. Do you have any questions? Thank you, Saranga. It's so nice of you to have come here to share your experience with us. Saranga, my pleasure. All the best. Now we shall discuss the answers pertaining to the para which we had read. உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு சொல்லலாம். Saranga was invited by the dash of his school, English club, Science Society, Social Science Society. What is the right answer? எந்த சொசைட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு? இங்கிலீஷ் கிளப்பா, சயின்ஸ் சொசைட்டியா, இல்ல தேர்ட் ஆப்ஷன் சோஷியல் சயின்ஸ் சொசைட்டியா? So in the beginning itself, we come across this word, Science Society of Saranga School. So answer is Science Society. I'll underline the answer. He went there to dash his friends, advise, chat with, அறிவுரை சொல்றதுக்காக, இல்லாட்டி பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்காக, share his experience, தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக போயிருந்தார். To share his experience, தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தார். The motto given in the text, plan the work and work the plan. Plan the work and then execute the plan. First plan and then plan will work. So 3 சென்டென்ஸ் இங்க சொல்லப்பட்டதுமே கிட்டத்தட்ட அர்த்தம் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுதான். ஆனா
சில வித்தியாசம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்ட மோட்டோ என்னன்னா ஏ, ஆப்ஷன் ஏ தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். பிளான் த ஒர்க் அண்ட் ஒர்க் த பிளான். என்ன செயலை செய்யணுமோ அதை திட்டமிடணும், அந்த திட்டமிட்ட செயலை வெளிப்படுத்தணும். ஒர்க் தி பிளான். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஒன். அண்ட் தென் எக்ஸிக்யூட் தி பிளான். அதுக்கப்புறம் அந்த திட்டமிட்ட செயலை வெளிப்படுத்த செய்யணும். ஃபர்ஸ்ட் பிளான் அண்ட் பிளான் வில் ஒர்க். முதல்ல திட்டமிடுங்க, அதுக்கப்புறம் அந்த பிளான் வந்து தானாவே நடக்கும். அந்த மாதிரிலாம் நடக்காது. நம்ம என்ன பிளான் பண்றோமோ நம்மளா முயற்சி எடுத்து அதை வெளிப்படுத்துற வரைக்கும் எந்த ஒரு செயலுமே நடக்காது இல்லையா? we should plan as well as what we have planned we need to work accordingly. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயலும் செய்யணும் இல்லையா? anything and everything won't work automatically. we need to put in efforts. நம்ம முயற்சி எடுத்து பண்ணாதான் அது நடக்கும் இல்லையா? So first question answer was B, Science Society. Second question answer was C, share his experience. Third question answer was plan the work and work the plan. Saranga and his friends took dash days to plan the camp work. They took 1 day, 2 days, 3 days. Do we know the timing? How many days did they take? எத்தனை நாள் எடுத்துனாங்க அப்படிங்கிறது தெரியுமா? Can someone say? I have read the text for you twice as well. உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கா? எத்தனை நாள் திட்டம் இட்டார்? But all you have read along with me properly, you would have come across the answer over here. Do you have any questions? ரவிட்ட கேக்குறார் சாரங்க. அதுக்கு வந்து எத்தனை நேரம் ரொம்ப மெனக்கெட்டீங்களா செயலை திட்டமிடுறதுக்கு? ஆமா. அப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு? It took us a whole day to plan the work. ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டது இந்த செயலை திட்டமிடுறதுக்கு, இந்த வேலையை திட்டமிட்டு செய்யறதுக்காக. ஸோ ஹோல் டே, 1 day, 1 whole dayங்கிறது 1 day தான் ஆன்சர். The time they took for planning is dash of time. அந்த நேரத்தை செலவு பண்ணாங்க இல்லையா திட்டமிடுறதுக்கு, அந்த நேரம் வந்து உபயோகமா இருந்ததா, வீணா போயிடுதா, இல்லாட்டி வீணா பயனுள்ளதா இல்லையா? வேஸ்ட் ஆஃப் டைம், நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், யூஸ் ஆஃப் டைம். It was not a waste of time. One moment. I hope you have written the answers for all the 5 questions. இந்த 5 கேள்விகளுக்கான பதில்களையும் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Third question can answer, plan the work and work the plan. Share his experience. Science Society. So next is B subdivision. Answer the following. Why did they use a notebook? எதுக்கு வந்து ஒரு சிறிய புத்தகத்தை வந்து எடுத்துனாங்க எழுதி கடத்துக்கு? என்னெல்லாம்
வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிய வருதோ அதெல்லாம் அந்த இடத்துல நோட் டவுன் பண்றதுக்காக ஒரு சிறு புத்தகமானது உபயோகிக்கப்பட்டது இல்லையா? Why did they use a notebook? To make note of the information, to make note of important information. That is the reason they used a notebook. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க புத்தகத்தை வந்து ஒரு சிறிய புத்தகத்தை வந்து உபயோகிச்சிருக்காங்க. We'll come across this answer over here. To make note of, they carried a small notebook to make note to note down all important information. So this is the answer that I had told you. இந்த ஒரு பதில தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருந்திருப்பேன். They use notebook to make note of important information. What are the benefits of planning? Planning helps us to ensure good results. It helps to reduce shortcomings. It is a good investment. நேரத்தை செலவழிக்கிறது, அதாவது திட்டமிடலுக்கு வந்து நேரத்தை செலவழிக்கிறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்போதுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். எந்த ஒரு தடங்கள், அதாவது ஷார்ட் கம்மிங்ஸை வந்து அதை தவிர்க்கும். ஆரம்பத்திலே செய்யற திட்டமிடல். அவங்க போன வருஷமே வந்து சவால்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது இல்லையா? அதனாலதான் இந்த வாட்டி நிறைய நேரம் திட்டமிடலுக்கு நேரத்தை செலவழிச்சிருக்காங்க. I'll write the answer over here. They used a notebook to make note of information. Note of important information. முக்கியமான தகவல்களை எழுதிக்கிறதுக்காக தான் அந்த சிறு புத்தகத்தை வந்து உபயோகிச்சிருக்காங்க. நோட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், முக்கியமான தகவல்கள். Planning it helps to overcome shortcomings
Here, planning spelling should have been PLANNING. Sorry, I missed it by mistake. So, time spent for planning is an investment. Do you agree? Discuss with your friends. Present your ideas to the class. ஒரு திட்டமிடல், ஒரு செயலை திட்டமிடுறதுக்கான நேரம் செலவழிக்கிறது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சிந்தனைகள், ஐடியாஸ் எல்லாம் வருதோ அதை நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம். If at all you are having any points to share, please write it in the chat box. Why is planning important? Why it is considered as an investment? And do one thing, you think about it, make note of the answer, and you can share me your ideas in next class as well. ஏன் வந்து திட்டமிடுறது ரொம்ப முக்கியம்? இங்க என்ன பார்த்தோம் இந்த கதையில? So they had to overcome many problems. Last time they didn't plan well. போன வருஷம் ஒழுங்கா திட்டமிடல, அதனால நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. அதனாலயோ என்னமோ இந்த வாட்டி நிறைய நேரங்கள் செலவழிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருமே, இந்த குழுல இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சிறு புத்தகத்துல என்னெல்லாம் முக்கியமான தகவல்களோ அதுல எழுதியிருக்காங்க. சோ அத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதுனால எப்படி வந்து அந்த செயலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு ஒவ்வொருவருக்குமே. அதனாலயே இந்த கேம்ப் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பா அவங்களுக்கு அமைஞ்சது இல்லையா? இது வந்து ஒரு கேம்ப் ஆஸ்ன எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு சிறு செயலை கூட நீங்க நினைச்சுக்கலாம். as I told how you plan for your exams, இல்லாட்டி ஒரு சிம்பிள் டாஸ்க், ஸ்கூலுக்கு மறுநாள் நம்ம போறது, அதை நம்ம முதல் நாள் எப்படி பிளான் பண்ணி தூண்டி ஹோம்ஒர்க்கை வந்து எழுதுறோம், மறுநாள் காலத்துல என்னென்னலாம் புத்தகங்களை கொண்டு போனோம், மிஸ் ஏதாவது முக்கியமான தகவல்களை கொடுத்திருந்தாங்க, அதை ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம செய்யறது, இது எல்லாமே திட்டமிடல் தானே. சோ நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் அட்டென்ட் பண்றேன் கிளாஸ் அப்படின்னு வராம அங்க சொன்ன விஷயங்களை நம்ம செய்யவும் செய்யணும் இல்லையா? அதை நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்மளாலையும் சுலபமா முடியும். we can complete it. எந்த ஒரு செயலையுமே ஒரு பிளானிங்கோட பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அடுத்த ஒரு செயலை செய்யறதுக்கான அது ஒரு கான்பிடன்ஸையுமே பூஸ்ட் அப் பண்ணும். நம்மளுடைய தன்னம்பிக்கையுமே அது அதிகரிக்கும். நான் இந்த செயலை வந்து இப்படி திட்டமிட்டேன், அது வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது, இதே மாதிரி எனக்கு வேற ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் என்னால செய்ய முடியும், இந்த தன்னம்பிக்கை வந்து நமக்கு கட்டாயமாவே வரும். அதனாலயும் என்னமோ இந்த ஒரு செயலை வந்து பிளான் பண்ணோம், ஒழுங்கா திட்டமிட்டோம்னா அது நம்மளுடைய தன்னம்பிக்கையுமே வந்து அது அதிகரிக்கும் இல்லையா? people will get confidence on us. நம்ம மேல நம்பிக்கை வரும். இவள்கிட்ட ஒரு செயலை கொடுத்தோம்னா அவ கண்டிப்பா முடிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் இல்லையா? In today's session, we discussed activity 1.4, which is in this unit 1. Any doubts to anyone in today's session, you may please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்னைய செஷன்ல ஏதாவது ஒரு வார்த்தை புரியல, இந்த லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு தெரிஞ்சா கூட நீங்க என்னிடம் கேட்கலாம். Okay. Assuming that there are no doubts in today's session, I shall end my session here. We will again meet in the next class. Thank you, friends. Nandri, vanakkam.